ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் வீடியோவை விஷுவல் எஃபெக்ட் வீடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அவங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் ஒரிஜினல் வீடியோ. இந்த வீடியோவை நான் எப்படி விஷுவல் எஃபெக்டாக மாற்றினேன்னு பாருங்கள். நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரென்ஸு. சரி, இப்போ நம்ம இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த சர்ச் ஆப்ஷனில் போய் unscreen.com அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து அப்லோட் கிளிப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோட பேக்ரவுண்டு மட்டும் ரிமூவ் பண்ணணுமோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ப்ராசஸ் ஃபினிஷ் ஆனோடும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி முடிச்சதும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் KineMaster ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் நீங்கள் கொடுத்துட்டு எந்த ஃப்ரேம் ரேட்டில் வேணும்னு கேட்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ரேம் ரேட்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் மீடியாஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜ் வந்து இதில் வந்துடும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேன் அண்ட் ஜூம். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் வச்சு நான் ஜூம் பண்ணுற மாதிரி நீங்களும் கையை வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணதும் அடுத்து இப்போ எண்டிங் பொசிஷனில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு திருப்பியும் சேம் ப்ராசஸ்னா அதே மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்கள். இப்படி பண்ணுற மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்ம பேக் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து அனிமேஷன் தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபோட்டோ வந்து பக்கத்தில் வருது. இப்போ வந்து நம்ம லேயரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரோட்டுக்கு நேராக வந்து நம்ம வாக் பண்ணுற மாதிரி வைக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷுவல் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா விக்னேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற எஃபெக்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற எஃபெக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்னை மாதிரி வந்து இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து நீங்கள் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் லாங்காக வச்சுக்கோங்க. இப்போ வசோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளராக தெரியும். இப்போ வந்து நீங்கள் இந்த 1 செகண்டுக்கு மட்டும் வர்ற மாதிரி வந்து லேயர் வந்து சுருக்கி வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் சுருக்கி வச்சதும் இப்போ திருப்பி அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் சைடில். அதில் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால உங்களுக்கு பேசிக்கான விஷுவல் எஃபெக்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. சரி, இப்போ மேலே இருக்கிற ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லோ ஐ அப்படின்ட்டு உங்களுக்கு குவாலிட்டி கேட்க நம்ம ஐ குவாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ குவாலிட்டியில் வச்சு சேவ் ஆச்சு வீடியோ கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து வீடியோ சேவ் ஆகிடும். நாங்கள் வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் என் சப்ஸ்கிரைப் தான் வர மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இந்த வீடியோ மேலே பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.